வணக்கம். இந்த வாரம் துலாம் ராசிக்கு புதிய விஷயங்களை தொடங்குவதற்கான ஒரு நல்ல வாரமாக அமையுது. அதே போல் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் தினம்னு நம்ம பார்க்கும்போது 31 9:50 மணி காலையில் ஆரம்பிக்குது. அதே போல் 2 காலை 9:50 வரையிலும் இந்த சந்திராஷ்டமம் தினமாக துலாம் ராசிக்கு இருக்கிறதுனால இந்த நாட்களில் உங்களுடைய விஷயங்களில் குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வருமானம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. வெளிதூர பயணங்களை மேற்கொள்வதில் கவனமாக இருங்க. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள் அமரக்கூடிய ஒரு அமைவில் குடும்பாதிபதி குருவினுடைய பார்வையில் இருக்கார். இங்கே லாபஸ்தானாதிபதியுடன் இங்கே 2ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்துல அமையக்கூடிய ஒரு அமைப்பில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இருக்குது. கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாங்க இருக்குது. சனி 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். வேலை அமைப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். மனதளவிலும் நல்ல ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். குறிப்பாகவே துலாம் ராசியில் பிறந்தவர்கள் நட்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பீங்க. அதே போல் உங்களுடைய உறவுகளை விட நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா உறவு சார்ந்த விஷயங்களில் கூட ஏற்பட்ட கஷ்டங்கள் விலகும். ராகுவை குரு பார்க்குறாரு. அதே போல் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய தனலாபம் பெருகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பெல்லாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்குது. படிக்கும் மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்றபடியான கடன் உதவிகளும் மற்றும் மற்றவர்களுடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக கேது லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. 11வது ஸ்தானாதிபதியும் குருவினுடைய பார்வை சிவராஜ்ய யோகம். அந்த வகையில் வெற்றி ஸ்தானம். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சாதகமான ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதால அவர் 8ஆம் பாவாதிபதியாகவும் வரதுனால வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்பொழுது இருப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. அவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாகவும் அமையுது. அதே போல் இங்கே உங்களுடைய புதன் உங்களுடைய விரையாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி இந்த வாரம் பெயர்ச்சி அடைகிறார். உங்களுடைய 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். சொத்து சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். பெரிய செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாகவும் துளாராசி நண்பர்களுக்கு இருந்தாலும் கூட சுப விரய செலவுகளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை சுக்கிரனும் புதனும் பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய வேணும்னு நினைக்கிற விஷயங்களில் இப்போ சேர்த்து வைக்கணும், இல்லை நன்மைகள் பிற ஒரு தங்கம் நகையோ இல்லை ஒரு படிப்பொருட்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கக்கூடிய அமைப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைகிறது. ஜாதகம் பார்ப்பவர்கள் அலைபேசி வாட்ஸ்அப் தொடர்பும். நன்றி, வாழ்த்துக்கள்.